10 minutes andre. Boys, big basket. 10 minutes andre, big basket. 10 minutes andre, big basket. Big Basket, delivering in 10 minutes. Hello and welcome back to Game of Thrones, brought to you by Big Basket. Mumbai have caught steam. RCB are unstoppable. அதுதான் இன்னியோட தீமா இருந்திருக்கு. LSG seem to be the team that could miss the cutங்கிற மாதிரி வந்திருக்கு. RCB வேற லெவல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்திருக்காங்க. Once again, welcome on the show with you. Welcome on the show, ராஜாமணி. உங்க அத்லீட்ஸ்லாம் வர கலக்கிட்டு இருக்காங்க. கருண் நாயர் போட்டு பிடிக்கிறாரு, கேட்ச் பிடிக்கிறான், ரன் அடிக்கிறான். முக்கியமான பிரசன்னா சார் யோ பிரசன்னா சார் அங்க இதுல இருக்காரு. எங்க இருக்காரு? டீமோட மேட்ச் இன்னைக்கு வரல. அவர் இன்னைக்கு என்ன ஒட்டசிங்கயா? யோ குவட்டா பேர கரெக்டா சொல்லுங்க. கொட்டா கரெக்ட் தானே சியோ? அவர் குவட்டா கிளாடியேட்டர்ஸ் தானே? குவட்டா கிளாடியேட்டர்ஸ். கியூ சைலண்ட் சொல்லுங்க. கியூ சைலண்ட். அப்புறம் குவட்டா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொட்டாங்குச்சி இல்ல. இது கொட்டாங்குச்சி. அத பத்தி பேசலாம். நீங்க பாட்டி இழுத்துன்னு போயிடுவீங்க. அவருக்கு இன்னைக்கு மேட்ச். அவர் இன்னும் பாகிஸ்தான்ல தான் இருக்காரு. சோ அதனால இன்னைக்கு சீக்கிரம் வர சொல்லுங்க. ஏன் பாகிஸ்தான்ல இருக்கவங்களாம் இந்தியாக்காரங்களாம் பாகிஸ்தானுக்கும் ஓகே மெசேஜ் விட்டுறலாம். ராஜாமணி சரி ஓகே. ஃபர்ஸ்ட் உங்ககிட்டே கேக்குறேன். மும்பை ஸ்குவாட் டீம் RCB look unstoppable. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னது? இன்னொரு தடவை சொல்லுங்க. Mumbai have caught steam. RCB seem unstoppable. மும்பை ஸ்காட்ச் இல்லங்க. அஷின் ரிப்பீட் ஆஃப்டர் ராஜாமணியை வச்சுக்கிட்டு ஞாபகத்தை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, நான் தமிழ்ல சொல்றேன். மும்பை have caught steam. அதாவது மும்பை சூடு பிடிச்சிட்டாங்க. அவங்க இன்ஜின் சூடு பிடிச்சிச்சு. RCB நிறுத்துற மாதிரியே தெரியல. வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க. RCB-யோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு கிரேட் இயரா டர்ன் அவுட் ஆக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 18th இயருங்கிறாங்க. விராட் கோலி 18 விராட் கோலி 50. குருணால் பாண்டியாவோட அவுட்ஸ்டாண்டிங் நாக் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல வந்து பயங்கரமா ஆடினாங்க. RCB நீங்களும் ஒரு RCB ஃபேன் தான் சொல்லுங்க. அஸ்வின், குருணால் பாண்டியா உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷம் 2016-2024 லாஸ்ட் இயர் வந்து அவர் 14 மேட்ச் விளையாண்டு 6 விக்கெட்ஸ் தான் எடுத்திருந்தாரு. ஆக்சுவலி அவர் நிறைய மேட்ச்ல ஓவர் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஒரு ஸ்பின்னரா அவங்கள்ட்ட கேட்க நினைக்கிறேன். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2016 இருந்து 2024 வரைக்கும் அவர் ஆக்சுவலி 12 விக்கெட்டுக்கு மேல எடுத்ததே கிடையாது. மேக்சிமம் மோஸ்ட் விக்கெட்டே வந்து 2 இயர்ஸ் 2016 2018 and 19 அப்ப மட்டும்தான் 12 விக்கெட்ஸ் எடுத்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அவரு 13 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. அவர் பவுலிங் வந்து உண்மையிலே பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஸ்பின்னரா? ஏன்னா ஒரு ஸ்பின்னராகவும் சரி, அதே மாதிரி அவரோட ஹையஸ்ட் விக்கெட்டுமே இந்த வருஷம் தான். மோஸ்ட் விக்கெட் இந்த வருஷம் தான். ஹையஸ்ட் ரன்னுமே இன்னைக்கு நடந்த மேட்ச்ல தான். அவர் இது வரைக்கும் அவர் 50 அடிச்சதே இல்லை IPL-ல. கிளியர்லி வந்து ராஜாமணி இந்த ஒரு மெகா ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே நிறைய டீம்ஸோட மாற்றம் நடக்கும். ஓகே, குருணால் பாண்டியா ஒரு சூப்பர்ப் ஒரு டீமோட காம்பினேஷனோட பிளேஸ்மெண்ட்ல அவர் போய் உட்கார்ந்துருக்காரு நான் நினைக்கிறேன். ஒரு RCB மாதிரி ஒரு வென்யூல இன்சைட் த பவர் பிளே பெருசா போட வேண்டிய சிச்சுவேஷன் அவருக்கு அமையாது நிறைய. ஏன்னா ஹேசல்வுட் புவியும் போடுவாங்க. அண்ட் டு பி ஃபேர், குருணால் பாண்டியா வந்து எந்த சீசனுமே எக்கானமி ரேட் 8-8.5 மேல கொடுத்ததே கிடையாது. நான் ஏதோ ஒரு ஒரு ஸ்டாட் பார்த்திருந்தேன். ஸோ அவர் எக்கனாமிக்கலா போட்டுருவாரு. பட் இந்த வருஷம் அவர் அழகா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மும்பை இந்தியன்ஸ் கேம் நீங்க பாத்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் RCB கேம், குருணால் பாண்டியாவுக்கு ஒரு ஓவர் பாக்கி இருந்தது. லிட்டரலி RCB என்ன டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா, RRோட டெம்ப்ளேட் எடுத்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒட்டிருக்காங்க. 2 குவாலிட்டி சீம் பவுலர்ஸ் இன்சைட் த பவர் பிளே, அப்புறம் ஒரு 3வது சீமர் ஒருத்தர் வச்சிருக்காங்க, யஷ் தயால். அவரும் பால ஸ்விங் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஃபாஸ்ட் ஃபிங்கர் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க குருணால் பாண்டியா. அப்புறம் சுயாஷ் சர்மா who's got a bit of mystery about him still. இந்த 5 பவுலரை பேக் பண்ணி போயிருக்காங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து போன கேம் ஆனாரு, இந்த கேம் ஆனாரு. 1 ஓவர் 2 ஓவர் தான் போடுறாரு. அதுக்கு முன்னாடி லியாம் லிவிங்ஸ்டன் இருந்தாரு. குருணால் பாண்டியா ஒரு ப்ராப்பரா ஒரு டீம்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கும் பேட்டிங் கூட கொஞ்சம் மேல அமிச்சாங்க. ஏன்னா 3 விக்கெட் வந்துருச்சு. அழகா நீட்டா ஆடி பிளேஸ் பண்ணி விராட்டோட ஆடி எடுத்துன்னு போயிட்டாரு கேம். விராட் கோலி பேசிட்டே இருந்தாரு பாத்தீங்களா? என்னது? நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பேசுறேன். விராட் கோலி பேசட்டும். நான் என்ன பேச விடவே மாட்டேங்கிறேன் நீங்க. ஓகே, அது விடுங்க. இல்ல, டு ஆட் டு யுவர் பாயிண்ட், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் குருணால் பாண்டியா has been the premier spinner in the team. எப்பவுமே is always been the second or third spinner. ஓகேங்களா? I think that's got the best out of him. நிறைய அனுபவம் இருக்கு T20 கிரிக்கெட்ல. பட் he's never given the responsibility. RCB வந்து ஒரு சான்ஸ் எடுத்தாங்க ஆக்ஷன்ல. அது பத்தி இல்ல வித்யூத், I beg to differ with you. அவங்க சான்ஸ்லாம் எடுக்கவே இல்ல. கிளியர் டெம்ப்ளேட், அவங்க கிளியரா பிளானோட தான் போயிருந்தாங்க. உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் ஹேசல்வுட் பவர் பிளே தாண்டி எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா, குருணால் பாண்டியா has done a job.
அவங்க அந்த 6th bowling ஆப்ஷன் பிட்வீன் லியம் லிவிங்ஸ்டன் ரொமாரியோ ஷெப்பர்டாங்க. சூப்பரா அவங்க வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சோ குருணால் பாண்டியா பாருங்க, நீ பேட்டிங் கூட மேல நம்பர் 5 அமிச்சிட்டாங்க. இந்த சீசன் பெருசா பேட்டிங் ஆடல, பட் வாட் எவர் செட் அண்ட் டன், அவருக்கு அந்த டீம் சில பிளேயர் வந்து சில டீமுக்கு போயிட்டு அவங்களை எப்படி அந்த ரிசோர்ஸ், இப்போ ஒரு பிளேயர் எங்கேயா ஒரு டீமுக்கு போறாங்கன்னா அந்த பிளேயரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த பிளேயர் இந்த டீமுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் அட் ஆர்சிபி குருணால் பாண்டியா ஹஸ் பிகன் வித் பேங்க்னு நினைக்கிறேன். அவரோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா போய் உட்காந்துருக்கு அண்ட் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட. இன்னைக்கு கூட பார்த்து I feel they are forced to utilize, they took the decision all okay, because இது வரைக்கும் நீங்க மும்பை இந்தியன்ஸ் பாருங்க, he's always been a support spinner. நீங்க LSG பாருங்க, he's always been he's never been the premier spinner for any side. So இந்த வாட்டி மும்பை கேம் பெங்களூர் கேம் the responsibility செம்மையா எடுத்திருக்காரு. ஏன்னா அது பத்தி சொல்லணும், ஆர்சிபி டீம் வந்து செம்ம டீம். கடப்பார சைட் மேபி ஒன்லி ஸ்லைட் வீக்னஸ் ஏன்னா ஸ்பின் பவுலிங், ஏன்னா குருணால் பாண்டியா சுரேஷ் சர்மா தான் 2 பேர் தான். But both them are stood up and bowled beautifully. And some people, Kunal Pandya காமிச்சிருக்காரு, எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தந்தா it gets the best out of me and it's working beautifully for RCB. See sometimes ஒரு சொல்லுங்க ராஜமணி. அஸ்வின், எனக்கு என்னமோ அவர் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு தோணுது அஸ்வின் இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி. ஏன்னா போலிங்லயே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு ஃபாஸ்டாலாம் ஒரு பால்லாம் பயங்கரமா போடுறாரு, பவுன்சர் போடுறாரு, பேட்டிங்லயும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. மோர் தென் டியூரிங் ஐபிஎல் பெரிய எல்லா பிளேயர்ஸும் பிஃபோர் த டோர்னமெண்ட் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த டோர்னமெண்ட் வர்றப்ப. ராஜமணி அப்படி வந்து நம்ம ஜெனரலா ஒரு ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவாங்க ஐபிஎல் ஸ்பெசிபிக்கா. எல்லாருமே ஸ்பெசிபிக்கா பண்ணிட்டு வருவாங்க. ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரா நாட்ச் எடுத்துட்டு போவாங்க. பட் ஒரு அண்டர் ரேட்டட் விஷயம் என்னன்னா ஐபிஎல்ல ஃபார்ம். சப்போஸ் நீங்க போய் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபார்ம் மொமெண்டம் அமையலனா அது வந்து it can get very tough. பட் ஆரம்பமே நல்லா ஆரம்பிச்சிட்டீங்கன்னா then it becomes very very easy for you for the rest of the tournament. But all said and done, அவர் ஏன் பெங்களூர்ல நல்லா பண்றாருன்னா பாக்க அப்படியே கிச்சா சுதீப் மாதிரி இருக்காரு. சோ ஹோம்க்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அந்த பாத்துறீங்களா கிச்சா சுதீப்? நானி படத்துல வருவாரு, தெரியும் கேசி கரியப்போட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நல்லா கீப் பண்ணுவாரு. ஆமா, சிசிஎல் வேற விளையாடுவாரு, பேட்டிங் செமையா ஆடுவாரு. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, அப்ப கேபிஎல் டோர்னமெண்ட்ல நான் 2 வருஷம் கோச்சா இருந்தேன் ஹூப்ளி டைகர்ஸ் கேம். அப்போ ஒரு ஃபிலிம் ஸ்டார்ஸ் டீமும் இருக்கும். நம்ம இந்த கிரௌட டிராப் பண்ணதுக்கு ஃபிலிம் ஸ்டார்ஸ் டீம் எல்லா மேட்சும் ஆடுவாங்க. கிச்சா சுதீப் தான் கேப்டன். டீசெண்டா ஆடுவாங்க, ஆக்சுவலா எல்லா மேட்சும் உதவாங்க, பட் டீசெண்டா ஆடுவாங்க. ஸோ அவர் பாக்கிறதுக்கே இல்ல, ஒரு 20,000 பேர் வந்தா 18,000 பேர் அவங்க பார்க்க தான் வருவாங்க. நீங்க சொன்னது உண்மையிலே கரெக்ட். அவர் ஆக்சுவலி வந்து சிசிஎலுக்கு 1 மந்த்க்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாரு. அவரு வெறித்தனமா ஆடுவாரு அஸ்வின். அப்படியா? ஓகே, இவரும் அதே வெரி எக்ஸிபிட் பண்றாரு. பட் லெட்ஸ் கமிங் பேக் டு தி டாபிக் வித் யூ. ஆர்சிபி லுக் லைக் a force to reckon with. இல்ல டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க. டாப் ஆஃப் த டேபிள் நோபடி. அதான் 3 ஹோம் கேம் தோத்துட்டு லாஸ்ட் கேம் ஆர்ஆரோட ரெசரெக்ட் பண்ணி yet another game RR have found a new way to lose that game against RCB ன்னு சொல்லணும். But looks a really really promising season for RCB. I'm sure the fans are very hopeful. ஏன் எதனால நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? What's worked for RCB so far? நீங்க சொன்ன ஒண்ணு, I think அவர் சொன்ன மாதிரி தினேஷ் கார்த்திக் has made a difference. ஆண்டி ஃபிளர் வந்து எனக்கு வந்து unbelievable respect. ஏன்னா ஒரு டீம் வந்து down in the dumps இருந்தாங்க. Sometimes the worst brings out the best in you ன்னு சொல்லுவாங்க. அது ஆயிருக்கு RCBக்கு ரோல் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க. And I want to put that question to you. ஓகேங்களா, இன்னைக்கு குருணால் பாண்டியா நாக் பார்த்த அப்புறம் எனக்கு வந்து I am just fast forwarding a little bit. Fast forward rewind rewinding a little bit. நீங்க ஆர்ஆர் ஆடிச்சா இந்த ரோல் பண்ணீங்க. ஆக்சுவலா நீங்க ஒரு இந்த நம்பர் 5 நம்பர் 6 மாதிரி குருணால் பாண்டியா ரோல் கரெக்டா இந்த டீம் இஸ் இன் ட்ரபிள், நீங்க வந்து பியூட்டிஃபுல்லா டீம் எடுத்துன்னு போவாங்க. அந்த மாதிரி how important is that role clarity? I think RCB அங்கதான் இருக்கு. One thing I am talking about RCB, role clarity is phenomenal. நீங்க பண்ணிருக்கீங்க. how important அந்த சிச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணுவீங்க நீங்க as a player? See, actually role clarityங்கிறது extremely important. பட் எனக்கு வந்து என்ன கம்யூனிகேஷன்னா ஆர்ஆர்ல எப்பவுமே எனி டைம் நாங்க உன்ன பேட்டிங் அனுப்புவோம். that could be inside the power play or if there are a couple of wickets that have been lost. என்ன சொல்லிடுவாங்களா, 2 விக்கெட் சேர்ந்து கிளம்ப்ஸ்ல போச்சுன்னா உங்க வேலை போயிட்டு டு ரீஎஸ்டாப்ளிஷ் அ பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் போனதுக்கு அப்புறம் அந்த டைம் அவுட் வரும். அந்த டைம் அவுட்ல கிளாரிட்டி கொடுப்பாங்க. எந்த பவுலரை டேக் ஆன் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எங்க ஸ்கோர்ல இருக்கணும், ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அது வந்து ஓப்பன் டிஸ்கஷன். அண்ட் இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பவர் பிளேக்கு ரெடியாரு. சில கேம்ல வந்து பவர் பிளேல இன்சர்ஷன் இருக்கும் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆர்சிபியோட அமுச்சு விட்டாங்க. நான் போய் ஒரு 8 பாலோ ஏதோ 16 ஒன்று அடிச்சு விடுவேன், டக்குன்னு அடிச்சு விட்டுருவேன். பட் என்ன பியூட்டினா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா வந்து இந்த ரோல் பண்ண போற. சோ வந்து ஃபர்ஸ்ட் போன உடனே நான் தான் பேட்டிங் ஆடுவேன். நெட்ல ஃபர்ஸ்ட் நான் தான் பேட்டிங் ஆடுவேன். அண்ட் வால்யூம் ஆஃப் பேட்டிங் ரொம்ப ஹையா இருக்கும். ராஜாமணி கிட்ட ஒரு வாட்டி கிண்டல் பண்ணி கேட்டாரு, என்ன ராஜாமணி என்ன அஸ்வின் நீங்க போலிங் போட மாட்டீங்க, பேட்டிங் என்ன பேட்டிங்கே ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. ஆனா வந்து அது ஆடி பயங்கர இன்ட்ரெஸ்ட் வரும். பட் வெரி டஃப் ரோல் டு பிளே குருணால் பாண்டியாக்கு.
நாட் அன் ஈஸி ரோல். ஏன்னா இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்தபோது 3 டவுன், டெல்லி வேர் டாமினேட்டிங் த கேம். குல்தீப் யாதவ் கேம் இன்டு தி அட்டாக். அவருக்கு பேட்ல பால் படவே இல்லை, ஏன்னா இது வரைக்கும் ஒரு சப்ஸ்டான்சியல் இன்னிங்ஸ் இந்த ஐபிஎல்ல வரல. பட் அவரோட போலிங் கான்ஃபிடன்ஸ் அவரோட பேட்டிங்ல டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. நான் 100% பிலீவ் பண்றேன். அந்த ஒன் ஷாட், ஒரு சமீரா ஒரு ஃபிளிக் ஒன்னு அடிச்சாரு, தட் காட் ஹிம் கோயிங். கிட்டத்தட்ட 20 பால்ல ஏதோ 18 23 பால்ல 18 இருந்தாரு. அந்த ஒரு 6 அடிச்சதுக்கு அப்புறமா ஏன்னா ஒரு புல் அடிச்சு ஹெல்மெட்ல அடி வாங்கினாரு. ஸோ வெரி ஸ்மால் திங், 2-3 மிஸ் ஹிட் ஃபீல்டருக்கு முன்னாடி விழுந்தது. இதெல்லாம் வந்து வெரி வெரி அண்டர்ரேட்டட் திங்ஸ், ஸ்மால் திங்ஸ் பட் கேன் ரியலி ஒர்க் இன் ஃபேவர் ஆஃப் அ பிளேயர். இட் ஹேஸ் கான் குருணால் பாண்டியாஸ் வே. நீங்க உதாரணத்துக்கு அந்த லாஸ்ட் ஓவர் அகேன்ஸ்ட் மும்பை கூட எடுத்து பாருங்க, 20 ரன்ஸ் தேவை. ரஜத் பத்திதார் ஹோல்ட் பண்ணாரு, கேமை கில் பண்றேன்னு. லாஸ்ட் ஓவர் 20 ரன்ஸ் கொடுத்தா அந்த ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாரு. So it has been very mutual. Krunal has also stood up and delivered. The team has also backed him to deliver. So அது வந்து அந்த பேக்கிங்கிறது வந்து something that is incredibly important whoever the player is. Anyway, ராஜாமணி ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல அதான் விதுத் சொன்னதை நான் ஆட் பண்ண விரும்புறேன். ஏன்னா சஞ்சு உங்க பேட்டிங் மேல வச்சிருந்த நம்பிக்கையும், அதே மாதிரி யாரு நம்ம சங்ககரா சாரும் உங்க மேல பயங்கர இது வச்சிருந்தார். அதே மாதிரிதான் குருணால் பாண்டியாவும் எனக்கு தோணுது. விராட் கோலி ஆகட்டும், இவர் தினேஷ் கார்த்திக் ஆகட்டும், நல்ல ரோல் கொடுத்து அவங்களை பேக் பண்றதுனால இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா வருது. ஆக்சுவலி இந்த ரோல் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் சப்போர்ட் ஸ்டாஃப் ஆகட்டும், ஈவன் பிளேயர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி லாங் டோர்னமெண்ட்ல ரோல் கிளாரிட்டி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை பார்த்து நம்ம பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா. ஒரு சின்ன ஒரு ஸ்டாட் நம்ம மும்பை எல்எஸ்டி கேம் பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார், நம்ம குருணால் பாண்டியாக்கு ஆல் கிளைம்ஸ், ஆல் ஹைஸ். விராட் கோலி has been in the form, has been in fantastic form going into this IPL. fantastic formல இருந்திருக்காரு. பட் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் பத்தி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு வித்யுத். ஏன்னா இது வந்து some of the data that has come through வித்யுத். See the difference and the stark difference and how they have delivered. புவனேஸ்வர் குமார் இதுல வந்து பாருங்க, போலர் ஒன்னு இருக்கு, டைம் இருக்கு, கிரீஸ் ஒன்னு இருக்கு. இந்த டைம்ங்கிறது என்ன அப்படின்னா, பேட்ஸ்மேனுக்கு பால் போய் சேரக்கூடிய அந்த ரியாக்ஷன் டைம், பால் டெலிவர் பண்ணதுல இருந்து எவ்வளவு டைம் இருக்கு, 0.25 செகண்ட்ஸ் புவனேஸ்வர் குமார் டெலிவர் பண்ணதுக்கு அப்புறமா, ஜாஷ் ஹேசல்வுட் பால் டெலிவர் பண்ணதுக்கு அப்புறமா 0.23. அண்ட் கிரீஸ்ல செகண்ட் காலம்ல இருக்கிறது ஹைட். புவனேஸ்வர் குமார் போட்டா 0.97 மீட்டர்ஸ் பவுன்ஸ் ஆகுது, ஹேசல்வுட் போட்டா 1.10 meters height bounce ஆகுது. So இது வந்து is the stark difference between the both of them, and let's add some swing to it. புவனேஸ்வர் குமார் அழகா பால ஸ்விங் பண்ணிருக்காரு. இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா டெல்லி அகைன்ஸ்ட் லாஸ்ட் கேம் வந்து அவர் அந்த 18th ஓவர் ஐ தாட் he was not himself. ஹேசல்வுட் எக்ஸ்ட்ராடனரியா போட்டாரு, பட் ஸ்டில் புவியோட கிளாஸ் came through today at Delhi, looked amazing. ராஜாமணி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். உங்ககிட்ட வித்யுத் கிட்ட போறேன். ஒரு ஃபாஸ்ட் bowling பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து it is a completely speed dominated skill இல்லையா? ஸ்பீட் ஸ்ட்ரெங்த் இல்ல அப்சல்யூட் ஸ்பீட்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஒரு bowler ஒரு bowler through the IPL இந்த ஸ்பீட லூஸ் பண்ண முடியுமா? அப்படி லூஸ் பண்ணா திருப்பி கெயின் பண்ண முடியுமா? உதாரணத்துக்கு இப்ப புவனேஸ்வர் குமார் வந்து அதுல வந்து 0.23 ரியாக்ஷன்ல போய் சேருது. அப்பனா டவுன்வர்ட் ஸ்பீட்னு ஒன்னு இருக்கும். ஐ திங்க் அந்த காலமும் நான் கொடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். சோ திஸ் இஸ் த டவுன்வர்ட் ஸ்பீட் 26.51. ஜாஷ் ஹேசல்வுட்டோட டவுன்வர்ட் ஸ்பீட் 30.46. சோ அந்த டவுன்வர்ட் ஸ்பீடுங்கிறது ஃபினிஷிங் ஸ்பீட் அண்ட் டெலிவரி இன்டு த பால். இது வந்து குறைவா ஆகுமா த்ரூ த சீசன்? அப்படி குறைவாச்சுன்னா அது ஸ்ட்ரெங்த் ரிலேட்டட் இஷ்யூவா? ஹவு டு யூ சீ இட் ராஜாமணி? அஸ்வின், ஃபர்ஸ்ட் கேட்டது ஒரு கொஸ்டின். ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆனாதான் ஸ்பீடு வந்து கம்மியாகும். அதே மாதிரி ஸ்பீட் ட்ரைனிங்ல எப்படி வந்து ஸ்பீடை வந்து 3 days ஒன்ஸ் வந்து 3 to 5 days வந்து ஸ்பீடு பண்ணாம இருந்தா எப்படி 10% டிராப் ஆகுமோ, அதே சயின்ஸ் தான் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல, 0.25 வந்து புவனேஸ்வர் குமார், 0.23 செகண்ட்ஸ் வந்து ஹேசல்வுட் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இவங்க வந்து டியூரிங் த டோர்னமெண்ட், ஏன்னா எல்லா டீம்லயும் டாப் குவாலிட்டி ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சஸ் இருப்பாங்க, மெடிக்கல் டீம் பயங்கரமா இருக்கும். அதனால அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் பவரையும் டிராப் பண்ணவே விடவே மாட்டாங்க. அதனால இது அவங்களோட ரிகவரியே வந்து பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ண. அதான் சொல்லுவாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, எந்த டீம் வந்து பீக் ஆர் ஃபிட்னஸ்ல வந்து அதை அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணி ரிகவரி எந்த டீம் நல்லா பண்றாங்களோ அந்த டீமோட ஃபிட்னஸ் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்பாங்க. அதே மாதிரி ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் அதே தான், சேம் தான். ஸ்பீடை வந்து அவங்க வந்து எப்பயுமே நெட்ஸ்ல பவுலிங் போடுறப்ப ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஈஸியா வச்சுக்கிறாங்க, ஒரு நாள் வந்து மேக்ஸ் ஆல் அவுட் எஃபர்ட் போட்டு ஒரு 4 overs போட்டு வந்துருவாங்க. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு 100% வந்து ஸ்பீடு வந்து டிராப் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன்னா மெடிக்கல் டீம் பயங்கரமா இருக்கும். எல்லா பிளேயர்ஸும் வந்து அவங்களோட ஸ்பீடை வந்து 100% எல்லா ட்ரைனிங் செஷன்லயும் போடுவாங்க.
ட்ரைனிங் செஷன்ல அவங்க யூஸ் பண்ணாம இருந்தா அது சான்சஸ் இருக்கு. ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி கேக்குறேன். லெட்ஸ் சே இது டிராப் ஆயிடுச்சு, அடுத்த மேட்ச் வந்து புவனேஸ்வர் குமாருக்கு இது டிராப் ஆயிடுச்சு, இல்ல ஹேசல்வுட்டுக்கு டிராப் ஆயிடுச்சு, இல்ல XYZக்கு டிராப் ஆயிடுச்சு, நீங்க அதை எப்படி கொண்டு வருவீங்க? ஒரு மேட்ச்ல கொண்டு வர முடியுமா திருப்பி? 1 or 2 செஷன்ல கொண்டு வந்துடலாம் அஸ்வின், கண்டிப்பா. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அச்சீவ் பண்ணிருப்பாங்க. புதுசா ஒருத்தவங்களுக்கு கொண்டு வரது கஷ்டம். இப்ப எப்படின்னா இதை நான் எப்படி பாப்பேன்னா, இப்போ ஒரு பிளேயர் சும்மா இப்போ ஜோஸ் பட்லர் வந்து டியூரிங் த டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து ஒரு 30 km/h ஓடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நாங்க ஒரு 1 or 2 weeks ஸ்பீடு பண்ணல அப்படின்னா, ஏதோ ஒரு ரீசன்லாம் டிராவல் வெட்டிக்கா இருக்கு, இதனால மேபி ஃபார் நெக்ஸ்ட் செஷன் பண்றப்ப மேபி ஒரு 28-29 km/h இருப்பார் ரன்னிங்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் கன்சிஸ்டன்டா ஒரு 3-4 செஷன் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடு வந்து டிராப் ஆகும், அதே மாதிரி கெயினும் பண்ணிடலாம் ஈஸியா. அதே மாதிரிதான் இந்த ஆர்ம் ஸ்பீட் ஆகட்டும் பவுலிங் ஸ்பீட் ஆகட்டும் 100% வந்து மெயின்டைன் பண்ணிடலாம், இம்ப்ரூவும் பண்ணிடலாம். இம்ப்ரூவ் பண்ணலாம். வித்யுத், how good was that? How eye opening was that? ஐயோ சயின்டிபிகேஷன் இல்ல செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. See, நீங்க 90s to 2000 பாத்தீங்கன்னா the biggest difference what is this thing is skillful bowlers எப்பவுமே இருந்திருக்காங்க இந்தியால. Skill has never been a problem, but the fitness levels, the fitness techniques, that has made a huge difference. ஏன்னா நானே 90s தான் என்ன பண்ண சும்மா கிரவுண்ட் சுத்தி நோண்டே இருப்போம், ஸ்ட்ரெச் பண்ணுவோம், இது பண்ணுவோம், ஆப்ஸ் சும்மா கழுத்துக்கு தான் நிறைய இது பண்ணுவோம். ஸோ பீப்புள் டென்ட் ஹேவ் எனி ஐடியா. அதுக்கப்புறம் 2000 NCA இந்தியாவுக்கு வந்து ஸ்லோலி அண்ட் தென் சயின்டிபிக்கா ஐ திங்க் IPL ஸ்டார்ட் பண்ண அப்புறம் lot of trainers have gotten lot of scientific methods, being T20 based, இது 50 overs வேற மாதிரி, டெஸ்ட் கிரிக்கெட் வேற மாதிரி, and that is showing. I still remember Bumrah. I'm going completely off track. Bumrah, I think oval test match, 4th test match 2021, like he was bowling 145 on the 4th test and a dead pitching him, and that's where the fitness plays a big role. Minadi 90s la pathina first test la 140 potha, by the time they come to the 4th test it will be in 122, 123, 124. Skill ku adha sambandhame illa, lack of fitness, recovery ellame saapad ellame, but that has evolved so much now. And adha neenga nik pathina or Prince Yadav mari ir bowler, exactly bowlers, that is where we are headed next. That is where 100%. We are headed next. Bumrah was breathing fire. Prince Yadav was unbelievably good. Avesh Khan கன்சிஸ்டன்டா டெத்ல நல்லா போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் டேட்டா தான் கொடுக்க போறேன். இன்னைக்கு மும்பை வர்சஸ் LSG ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா போலர்ஸோட டவுன்வர்ட் ஸ்பீடு, ரியாக்ஷன் எல்லா நம்பர்ஸுமே வந்திருக்கு. லெட்ஸ் ஜஸ்ட் கோ த்ரூ தட் a little bit. இங்க பாருங்க, இன்னைக்கு மும்பை அண்ட் LSG கேம் ஆனது அவேஷ் கான், கார்பின் பாஸ், தீபக் சஹர், ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, பிரின்ஸ், ட்ரெண்ட் போல்ட். ஓகே 35. இப்ப நம்ம பார்த்தது வந்து டைம் அட் த கிரீஸ் புவனேஸ்வர் குமாருக்கும் அவேஷ் கானுக்கும் இவருக்கும் ஹேசல்வுட்டுக்கும் பார்த்தோம். இங்க பாருங்க 0.35, 0.34, 0.37, 0.39, 0.34, 0.33, 0.37 இது எல்லாமே எக்ஸஸ்ல இருந்திருக்கு. ஓகே சோ இது வந்து அட் த கிரீஸ் ஹைட் பாருங்க. Hazelwood was able to extract 1.10 height. ஓகே என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா இது இன்னியோட மேட்ச்ல இருந்து எடுத்த டேட்டா. சோ நம்ம புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசல்வுட்டுக்கு பார்த்த டேட்டா வாஸ் ஃப்ரம் த பெங்களூர் மேட்ச் அகேன்ஸ்ட் RR. ஓகே இந்த டேட்டா வாஸ் மும்பை வர்சஸ் LSG at Wankhede. So what is it telling you, Vidyut? It is telling you a real story. Bangalore wicket has been quicker. It has got steeper bounce. வான்கடையில இந்த வருஷம் விக்கெட் ஸ்லோரா இருந்திருக்கு, விக்கெட்டும் ஸ்லோரா இருந்திருக்கு. கையில இருந்து போற ஸ்பீடு இதுல டவுன்வர்ட் ஸ்பீடு இல்ல, ரியாக்ஷன் டைம்ஸ் தான் இருக்கு. எதுக்கு நான் இதை ரைஸ் பண்ணனா, இன்னைக்கு பவர் பிளேக்குள்ள தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா எல்லாரும் ஸ்லோவர் ஒன்ஸ் போட்டு தள்ளிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மும்பை வந்து எப்போதுமே மேசிவ் ரெஸ்பெக்ட் வித் யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் ட்ராக்கிங் டவுன் பிளேயர்ஸ் கலக்கிருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டாட் LSG உங்ககிட்ட நான் த்ரோ பண்ணணும்னு நினைச்சேன். LSGயோட டாப் 3 பேட்டர்ஸ் எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் பூரன் 1117 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகே the rest of the batters including Abdul Samad, Rishabh Pant, Ayush Badoni who's got 252 runs have all put together made 600 runs. So 1800 runs கிட்ட 1750 runs கிட்ட அடிச்சிருக்கிற ஒரு டீம்ல டாப் 3 ஹையா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அந்த டாப் 3க்கு அகைன்ஸ்டா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜஸ்பிரீத் பும்ராவை 2 ஓவர் பவர் பிளேல யூஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க அதை பண்ணவே இல்லை இந்த IPL-ல. ஜஸ்ட் அன்பிலீவபிள். அண்ட் இட் இஸ் நாட் அது கேப்டன்லாம் கிடையாது. எவ்ரிதிங் த பேக் ரூம் ஸ்டாஃப்ல இருந்து வர இந்த டேட்டா கிரன்ச்சிங் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். எய்டன் மார்க்ரம் டிஸ்மிஸ் பண்ணாரு. He came at the back end. Bumrah today was lethal and Mumbai Indians planned it to a top notch. Your thoughts on LSG versus Mumbai?
Yeah, நீங்க பியூட்டிஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க. ஐ திங்க் ஒன் திங் ஐ வுட் லைக் டு சே எல்எஸ்யூட தாட் ப்ராசஸ் எனக்கு புரியவே இல்லை. பிளேயிங் 4 o'clock கேம் நீங்க சொன்னீங்க பிச் ட்ரையா தான் இருக்கு. Didn't have the sting வாங்கட யூஸ்ட் டு அது மாதிரி இருந்துச்சு. I don't know why they won the toss and fielded first, especially when they have two wrist spinners in Digvesh and Bishnoi. நீங்க சொன்ன பேட்டர்ஸ் கூட played lot more free. Even 118 தக்க they would have been in the game. So அங்க இருக்குச்சு. I think strategically especially 4 o'clock நம்ம கத்திரி மாசம் மாதிரிங்க மும்பை நீங்க ஆடுறீங்க மேல we almost in May சூடு தூக்குவாங்க. And Rajamani, I bring Rajamani into this as a player fit, you lose so much of fluid in the body. It's not easy for a player at all. அது மாதிரி இருந்துச்சு. நீங்க டாஸ் பண்ணி bowling எடுத்து I think it was one is a very defensive decision. ரெண்டாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி மும்பை's planning was super. பும்ரா வந்து how they use சிலவாட்டி நீங்க பாத்தீங்கன்னா பவர் பிளேல போடவே மாட்டாரு. சிலவாட்டி ஒரு ஓவர் தான் போடுவாரு. சிலவாட்டி ஜெட்ல 3 ஓவர் போடுவாரு. It's well planned with according to the pitch, with according to the opposition, and that's why Mumbai have been a very very successful franchise. ஏன்னா tournament slow start பண்ணாங்க. Okay, but catching up is not a fluke. They have done a lot of work. And நீங்க சொன்ன மாதிரி இந்த தனஞ்சய் மாதிரி தனஞ்சய்னா இருக்காரு. They do a lot of work to get things right. Yes, the first 3-4 matches things didn't go their way. அதுக்கப்புறம் the way they have come back, I'm not surprised. அந்த மாதிரி ஒரு franchise தான் இருந்திருக்காங்க over the years அவங்க. They have been that. It's coincided with Bumrah's comeback also. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். Once again I urge the admin, first Hazelwood Bhuvneshwar Kumar data, அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த வான்கடே மேட்ச் டே கேம் டேட்டா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன் ஆஃப்டர் தி அதர் போட முடியுமான்னு பாருங்க ப்ளீஸ். ஓகே, நல்லா பாருங்க வித்யூத். அகேன் இது இன்னியோட டேட்டா ஆல் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இதை போட்டுரு. இது வந்து ஆர்சிபி அட் பெங்களூர். ஓகே, புவனேஸ்வர் குமார் 0.25 அண்ட் ஹேசல்வுட் 0.23 கெட்டிங் டு த பேட்ஸ்மேன் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது இதுதான் ரியாக்ஷன் டைம். Bounce 0.97 meters, 1.10 for Hazelwood. வான்கடையில repeat, bring it up. வான்கடையில நீங்க நடந்த டேட்டா டே கேம் 0.25 0.23 எங்க ஜஸ்பிரீத் பும்ரா is breathing fire 0.34 today. highest வந்து ஹார்திக் பாண்டியா at 0.39. வான்கடை ரெட் சாயில் known for bounce, but the bounce is gone. It's not the same. In fact, the data is suggesting that RCB at Chinnaswamy, it is bouncing steeper. Hazelwood 1.10 meters க்கு பால எழுப்பி இருக்காரு. இங்க highest 0.74 இருந்திருக்கு by Deepak Chahar. Of course new ball present பண்ணி Jasprit Bumrah would bounce because of his release point and his skiddy nature is going to be slightly lesser, which I can understand. With you the contrasting differences, நீங்க ஒரு யோசிச்சு பாருங்க. the challenges involved in an IPL. ஒரு கேம் பெங்களூர்ல ஆடுறீங்க, அடுத்த கேம் வான்கடையில இது மாதிரி போய் ஆட போறீங்க, அப்புறம் சென்னைக்கு வர போறீங்க, முடிச்சுட்டு ஈடன் கார்டன்ஸ் போறீங்க, வேற the bounce is going to be skiddy, அப்புறம் ஜெய்ப்பூர் போறீங்க. very very different for bowlers or batters. How challenging is it as from a batter's perspective with you இந்த மாதிரி பாக்கும்போது? It's not easy. ஏன்னா உங்களுக்கு preparation time ரொம்ப கம்மிங்க. நீங்க சொல்றீங்க you have a 2-day break, 2-day break, 1 day travel பண்ணாங்க, 1 day recovery, you're not going to get much time. அதே காமிக்குது how important is to be mentally attuned to what you're going to expect. And super point is lot of spice in Bangalore wicket. நீங்க சொன்ன மாதிரி நீங்க எல்லா பால் இங்க வருது, Sunday are going to Mumbai where the bounce is this much. So batter நீங்க வந்து you just have to get your mind right and understand இந்த மாதிரி pitch what are my options. Solid ரொம்ப easy, but that's what you need to do. But what I'm seeing is on the positive side, a lot of youngsters are doing that fantastically well. Priyank Sharma மாதிரி player பாத்தீங்கன்னா is able to the way he played against KKR in the ball line, actually he was waiting for the ball lot more in the game. He was not committing. நிறைய ball வந்து he was hitting towards mid of extra cover போன கேம்ல KKR they were trying to bowl wider, so he was just opening the face and beautiful. So Anga he's put in a lot of thought to his batting. So that's a good thing. Yes, Ninga Sonamari, it's not an easy job at all with regard to a lot of things, with regard to a travel schedule, with regard to your preparation, time kadiyada ungalku. But at the same time, it's all here. And the present young Indian batters and bowlers are using this a lot more. I think a lot of credit should also go to the supporters and people helping them out. Prince Yadamari in 40 runs per club. But somewhere bowling the way he's running the bowl, the team he has a great future. So that's what we require, and it's great to see. Hey, let's just address the batting a little bit with you. Virat Kohli, I think, has got the orange cap back. Illa Surya Kumar Yadav கையில இருக்கான்னு தெரியல. மத்தியானம் சூரியகுமார் யாதவ் வாங்கினாரு, இப்ப திருப்பி விராட் கோலி வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். LSG நிக்கலஸ் புரான் started off with a bang. 31 சிக்ஸர்ஸ் இருந்தது 4 மேட்ச் முன்னாடி. அவர் 32nd 6 இன்னைக்கு தான் அடிச்சாரு. LSG ஒருவேளை கொஞ்சம் லைட்டா ஆறுது கோயிங் ஆஃப் த பாயில். வாட் டு யூ திங்க் ஆஃப் சூர்யாவோட எக்ஸ்ட்ராடினரி ஃபார்ம்? இந்த IPL ல எந்த இன்னிங்ஸுமே 25 ரன்ஸ் கீழ அடிக்கல.
இஸ் பீன் இன் அன்பிலியபிள் ஃபார்ம். விராட் கோலி எல்லாம் என்னென்னோ பேசுனாங்க, பிச்சு பெடல் எடுக்கிறான், திருப்பி ஆரஞ்சு கேப் ஹோல்ட் பண்ணிருக்கான். ஆர்சிபி நவ் டாப் ஆஃப் த டேபிள். இந்த பேட்ஸ்மேன் கொனண்டர் எப்படி போகுது? வேர் டு யூ லீவ் எல்எஸ்ஜி? மும்பை புடிச்சிட்டாங்களா? ஆர்சிபி விராட் கோலியோட ஃபார்ம் பத்தி எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுங்க. See, விராட் கோலி ஐ டோன்ட் மிச்சர் சாக்கோ ஸ்ட்ரைட்டா வடி பாருங்க இன்னைக்கு. That is unbelievable. The way he's been batting is நான் அந்த போன ஷோல சொன்னேங்க, பேசி ஸ்கில்ல ஜுஜுபி அவருக்கு. Okay, but the kind of fitness, the kind of running between wickets, the kind of eagerness he has every game la. And அவர் எப்படி பண்ண, நீங்க you played with him for years. I don't know how he still derives that inspiration to play. இன்னைக்கு கூட பாருங்க, சின்ன பையன் மாதிரி he is the first to run into the field, he is the first to do everything. So that is amazing. That energy is infectious. Energy is unbelievable. That's great to see, and that's showing in RCB the way they're going about. ஒரு hypothetical question. போன மேட்ச் தினேஷ் கார்த்திக் ஏதோ வணக்கம் வச்சாரே, என்ன சொல்லிருப்பாங்க? என்ன பேசிருப்பாங்க? பத்ரி படத்துல விவேக் மிமிக்ரி பண்ற மாதிரி பண்ணி காட்டுறீங்களா? ராஜாமணி என்ன சொல்லிருப்பாங்க சொல்லுங்க. இல்ல தினேஷ் கார்த்திக் என்னது தினேஷ் கார்த்திக் ரொம்ப ஆக்டிவா ஏதாவது சொல்லிருப்பாரு, சும்மா ஃபன்னா எதுக்காச்சும் அப்பா விட்டுருப்பா சாமி. அதுக்கு 1000 பேர் 1000 ரியாக்ஷன். நான் எப்படி பார்த்தேன்னா, அவர் வந்து இந்த இடத்துல ஏதாவது பண்ணலாம், இந்த இடத்துல யாராவது போலர் போடலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லிருப்பாரு கொஞ்சம் பண்ணியா. இவர் உடனே எப்பா சாமி என்ன உர்றா, எனக்கு வேணாண்டா அப்படின்னு தான் சொல்லிருப்பாரு. அதுக்கு 1000 பேர் 1000 மீம் பாக்குறதுக்கே ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. பட் ஆல் இன் ஆல் ஐ திங்க் சூரியகுமார் யாதவ் ஆல்சோ ஹஸ். எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் வித் ரெஸ்பெக்ட் டு சமன் லைக் திலக் வர்மா. திலக் வர்மா வந்து நம்பர் 3ல வந்திருந்தாரு போன வருஷம்லாம். கொஞ்சம் பின்னாடி வர்றாரு நம்பர் 5ல. somebody like a Will Jacks has taken over at number 3. How difficult is it for a player like Tilak Verma to bat so down? ஏன்னா நம்பர் 3 ஆடுறாரு இந்தியன் டீமுக்கு, சடனா நம்பர் 5 ஆட போறாரு. Has he lost a bit of momentum because of that? He's still performing, but definitely I think see number 3 is a lovely place to bat in T20 cricket. And I don't know about number 5, number 6, but number 3 is opening a number 3 is a beautiful place to play. And ஒரு player வந்து 300 அடிச்சிருக்காரு T20 cricketல. Is the form of his life. The captain has given him the number 3 spot. He's gone to number 4. அது மாதிரி இருக்குச்சே, it's not going to be easy for him, especially in the மாதிரி pitches like coming in at 12th 13th over and looking to accelerate straighter. Whatever is Tilak Verma வந்து he's evolved. அவர் வந்து number 5 number 6 தான் ஸ்டார்ட் பண்ணாரு மும்பைக்கு. அதெல்லாம் தாண்டி he's become a brilliant number 3 player. Yes, he is very flexible, he is able to do both. But எனக்கு தெரிஞ்சு he should be playing at number 3. ஏன்னா India should look at him at number 3 future T20 cricket ல. But the great thing about him is ஒரு KL Rahul or Tilak Verma, they are able to manage that very very well. But overall எனக்கு தெரிஞ்சு I feel எனக்கு என்ன தோணுதுன்னா, Mumbai feel that Will Jacks can only bat at number 3. Will Jacks cannot bat at number 5 or number 6. So அந்த காம்பினேஷனால they are making Tilak Verma bat at number 5 because he can bat at number 5. But நீங்க பாத்தீங்க the team is so strong, they can go with any combination. Tilak Verma 5ல கூட ஆடலாம். நாளைக்கு Will Jacks ரெண்டு மேட்ச் அடிக்கனா he'll come through and do the job. ஒரு Bosch மாதிரி player come in 5 6. So they have lot of options. But if என்ன personally கேட்டா Tilak Verma plays somebody for the future. If they're looking at that, he has to bat number 3. ஏன்னா number 3ல the way he played in South Africa and match commentary-ல பண்ண the kind of shots he played சத்தியமா தெரியல இந்த பையனுக்கு இவ்வளவு டேலண்ட் இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு டு டு இட் இன் தி பிக் ஸ்டேஜ். மும்பைக்கு உங்களுக்கு தெரியணும், நீங்க ஒரு ஸ்கவுட். சரி, எனிவே அடுத்து அஷின் ஒன்னே சொல்ல பாருங்க, இந்த பிளேயரை ஃபர்ஸ்ட் ஆர்ஆருக்கு நான் ரோமி சார்ட்ட சொன்னேன். ரோமி, ஏன்னா நான் வந்து ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவனோட ஆட்டிடியூடு, அவனோட டிசிப்ளின், அவனோட ஒர்க் எத்திக்கு, அவனோட ஸ்பின்னர்ஸ்க்கு த வே ஹிட். ஏன்னா ஹைதராபாத்ல வந்து அவர் டிஃப்ரெண்டா தெரிஞ்சான். அந்த ஒரு 1 year அசோரின் சார் என்னை கூட்டு போய் பண்ண வச்சப்ப நான் உடனே நம்ம ஆர்ஆருக்கு சொன்னாங்க. ரோமி சாரும் பயங்கரமா இது பண்ணாங்க. ஏதோ சின்ன இதுல வந்து அவன் அப்படியே மும்பை இந்தியன்ஸ் போயிட்டான். இல்லன்னா அதான் சொல்றேன். சரி, அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். MVP 10 minute MVP brought to you by Big Basket. Half price, no catches, Mad Max sale நடக்குது. 500க்கும் மேல்பட்ட ப்ராடக்ட்ஸை 50% ஆஃப்ல கொடுக்குறாங்க. உடனே போய் வாங்குங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. MVP in 10 minutes நீங்க எதுல இருந்து வேணா சொல்லலாம். எத்தனை MVP வேணாலும் சொல்லலாம். வித்யுத், I'll start off with you. Who's your MVP? பும்ராங்க. MVP னா என்ன அஸ்வின்? Most valuable player. ஓகே, இல்ல கேட்டு அப்பதானே கரெக்டா நான் ஆன்சர் பண்ண முடியும். நீங்க கேக்குறீங்க MVP என்னன்னு கேட்டுக்கிறேன். நான் ப்ரொஃபஷனல் கிடையாது, நான் அப்பப்போ வந்துட்டு போறேன் தானே. இது ப்ரொஃபஷனல் மாதிரி பண்றீங்க, டேட்டா எடுக்கிறீங்க, நம்பர் சொல்றீங்க, நம்பர் கிரன்ச்சிங் பண்றீங்க, எல்லாம் பண்ணிட்டு. அஸ்வின் ஒரே நிமிஷம் இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஆக்சுவலி எங்க வெயிட் ட்ரைனிங்ல, ஏன்னா நான் ஒன்னே சொல்றேன்,
நிறைய ஸ்டாட்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கேன், எல்லாமே இருக்கேன். சத்தியமா சொல்றேன், நீங்க இப்ப குடுக்குறீங்களா ஸ்டாட்ஸ் லாஸ்ட் 2 மேட்சஸா பவுலர்ஸ பத்தி, சீரியஸா சொல்றேன், திஸ் இஸ் கோயிங் டு பி a future cricket for all the coaching staff, all the support staff. ஏன்னா எப்படி எங்களோட வெயிட் ட்ரைனிங்ல வெலாசிட்டி பேஸ்டு ட்ரைனிங் வந்து ஹோல் ட்ரைனிங் இதே மாத்துச்சோ, அதே மாதிரி நீங்க உங்களோட ஐடியா தான் இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா இந்த ஐடியா தான் ஃபியூச்சர் கோச்சிங்கா இருக்க போகுது. சீரியஸா நான் சொல்றேன். ஏன்னா இட்ஸ் அமேசிங். உங்க வெள்ளந்தித்தனமான எக்ஸ்பிளனேஷனை பார்த்து சிரிச்சு. இல்ல உண்மை அஸ்வின் உண்மை. MVP சொல்ல விடுங்க. MVP தலபாத்தியா சொல்லுங்க. இல்ல டெஃபினட்டா பும்ராங்க ஒரு 4 o'clock கேம்ல டு கம் அண்ட் ஸ்டாண்ட் இஸ் அமேசிங். நீங்க சொன்ன மாதிரி மும்பை has been a different team after his come. இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு ஜஸ்பிரீத் பும்ரா. ஐ திங்க் செகண்ட் கேம் சொல்லவே வேண்டாம், குணால் பாண்டியா தான் ஜஸ்ட் பிளே அண்டர் பிரஷர் அவர் காமிச்சாரு. ஏன்னா இட் வாஸ் கோயிங் ஒரு மாதிரி டைஸியா இந்த ரன் அவுட் ஆனாரு. அங்க ஒரு விக்கெட்னா டிம் டேவிட் கம் இன் early, couldn't have been able to play the same way. So I think Kunal Pandya was just too good today. Ashwin Pandya Ashwin தலை பாத்தீங்களா? தலைய பாத்தீங்களான்னு கேட்டேன். தலை தான் தினம் பாத்துட்டு இருக்கேனே. ஆஹா, தலைய பார்த்தத பாத்தீங்களா? ஆமாயா, மேட்சுக்கு வந்தாரியா? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். MVP அஜித் சார் வந்து ஃபுல்லா கோட் சூட் போட்டு டை எல்லாம் அடிச்சுட்டு பயங்கரமா எங்க வந்தாரு பாருங்க. அதை விட இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா? சிவகார்த்திகேயன் வந்து விஜய் அவனை துப்பாக்கியை தூக்கி அஜித்ல கொடுத்துட்டாரு பாருங்க. பின்ன எதுக்கு அங்க வந்துருப்பாரு? விஜய் கோட் படம் பாத்தீங்களா? அதுல நம்ம செப்பாக் மேல்தான் இன்னையோட மேட்சிங் சொன்னீங்க. வித்யுத் இந்த வீக் முழுக்க நடந்த நிறைய மேட்சஸ் நடந்திருக்கு. எனிபடி எல்ஸ்? எனக்கு என்னவோ கருண் நாயரோட இந்த ரன்னை பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு வித்யுத். ஐம் நாட் சேயிங் MVP-னு, பட் இன்னைக்கு ஒரு 10 minutesல ஒரு கலகனா. ஆப்வியஸ்லி நீங்க பேட்டிங் அவன் சைடுல போல, பட் ஒரு சரியான ரன் அவுட், சரியான கேட்ச். He had a year to remember. He made that catch look very very simple actually, and run out to second time is doing it. Karun Nair minadi or match direct it இன்னைக்கு just at one stump to him செமையா அந்த பாக்கிறதுக்கு. I am feel very happy for him. கலக்கின்கர் அவர். RCB match with you, RCB match MVP Kunal Pandya சொன்னீங்கல? Kunal Pandya. Okay, நான் I will go with Bhuvaneshwar Kumar. ஏன்னா போன மேட்ச் அந்த 18th ஓவர் புவனேஸ்வர் குமாரோட ஸ்டாண்டர்ட் என்ன, அவங்க கிட்ட ஒரு வேற லெவல் குவாலிட்டி இருக்கு. இன்னைக்கு அசுதோஷ் சர்மாக்கு ஒரு ஸ்லோவர் பால் போட்டு டிசீவ்ட் ஹிம். வேற லெவல் பால், அவுட்ஸ்டாண்டிங் டெலிவரி. ஒரு 10 நிமிஷத்துல அப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுக்கு ஒரு ஸ்லோவர் பால் மேல கொடி நின்னுச்சு. நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, RR மேட்ச்ல சந்தீப் சர்மா கடைசி ஓவர் டெல்லியோட அந்த ஒரு ரன்ல தோத்தாங்கல்ல, தூக்கி அடிப்பாரு கொடை. இதே ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தான் நினைக்கிறேன், கொடை அடிச்சு தீக்ஷனா கேட்ச் விட்டுருவாரு. இன்னைக்கு அதே இடத்துல பாயிண்ட்ல ஹை கேட்ச் போச்சு. ஏதோ வாஸ்து இருக்குங்க, நான் சொல்றேன் வாஸ்து ரொம்ப பவர்ஃபுல். அதே டைரக்ஷன்ல ஹை கேட்ச் போச்சு. நீங்க ஏசல் புடிச்சிட்டாரு. அன்னைக்கு அவங்க 1 ரன்ல தோத்துட்டாங்க, நீங்க RCB ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. ஐம் ஜஸ்ட் சேயிங், இது ஒரு கொரலேஷன்காக சொன்னேன். பட் என்னோட 10 minute MVP ஃபார் தி RCB கேம் இஸ் புவனேஸ்வர் குமார். மும்பை இந்தியன்ஸ் கேம்ல, மும்பை இந்தியன்ஸ் LSG கேம்ல என்னோட 10 minute MVP வந்து சரி, ஐ கான்ட் லுக் பாஸ்ட்ங்க, ஜஸ்பிரீத் பும்ரா தான், நோ அதர் சாய்ஸ். பட் வித் யூ ஆன் தட் நோட், ராஜாமணி கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு. ஓகே, நிறைய வந்து T20 கிரிக்கெட்டை பத்தி நீங்க அசஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எடுக்கணும், அந்த மாதிரி எடுக்கணும், ஸ்ட்ரைக் ரேட், ஆவரேஜ், என்னடா பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்னடா bowling பண்றாங்க, என்னடா பேட்டிங் பண்றாங்க நிறைய பேர் பேசுறாங்க. So I just want to give a small sneak peek into what happened today. ஒரு bowler-ஓட தரப்புல இருந்து எப்படி நடக்கலாங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ வரும், இதுல ட்ரெண்ட் போல்ட். இது ஓகேயா? ட்ரெண்ட் போல்ட்டோட இந்த பிக்சரோட ரைட்ல அந்த ஜிங்கிற ஒரு எழுத்து கிட்ட பால் இருக்கு. ஓகே, the ball has crossed Trent Bolt's head and it's pitched just before the sponsorship hoarding. அடுத்த போட்டோவை காட்டு. இந்த போட்டோல கேட்ச் இங்க இருந்து இருக்கு. ட்ரெண்ட் போல்ட் ஒரு 2 meters ஈஸியா வந்து அந்த ரூபேங்கிற இருக்கிற அந்த இடத்துல போய் நிக்காம ஒரு 2 yards உள்ள நின்னாரு. இதுல வந்து ஓகே போட்டோ எடுத்துருப்பா. இது நான் எதுக்கு இந்த போட்டோ போட்டேன்னா, ட்ரெண்ட் போல்ட் இந்த கேட்சை பிடிச்சிருக்கணும், பிடிக்க கூடாது, அந்த மாதிரிலாம் இல்ல. இந்த பால் நிக்கலஸ் புரான் அடிச்ச 6. தீபக் செஹர் வந்து பவர் பிளேக்குள்ள 3 ஓவர் போட்டார் இன்னைக்கு. he bowled 3 overs for 40 odd runs. ஓகே, நீங்க 3 overs 40 odd runs நோ விக்கெட் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது என்னடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அவர் 2 overs 18 runsல இருந்தாரு. ஃபர்ஸ்ட் பால் நிக்கலஸ் புரானுக்கு ஒரு ஸ்லோவர் பால் போட்டாரு, நிக்கலஸ் புரான் காட் பீட்டன். அடுத்த பால் 2 ஃபீல்டர் வைட் யார்க்கருக்கு வச்சு போட்டாரு, இந்த பாலை ஸ்லைஸ் பண்ணாரு. ட்ரெண்ட் போல்ட் பவுண்டரியில இருந்து ஒரு 2 மீட்டர் உள்ள இருந்தாரு, ஈஸியா பின்னாடி பவுண்டரி லைன் நின்னு தான் இந்த கேட்சை நிக்கலஸ் புரான் எடுத்திருக்கலாம். அண்ட் அங்கேருந்து நிக்கலஸ் புரான் ஹிட் தீபக் சேர் ஃபார் a couple of sixes.
and he ended up with, in fact, he could have been 3 overs, 32 runs and threw 2 wickets, like how he was against SRH. He became 3 overs for 40 runs. ரொம்ப ஒரு அதாவது there is a small gap between the cup and the lipங்கிற மாதிரி அவ்வளவுதான் T20 கிரிக்கெட்ல இன்னைக்கு. ராஜாமணி, உங்களோட MVP ஆகாஷ் மாத்ரே. ஐயோ, நம்ம சிஎஸ்கேல ஒரு பையன் ஆகாஷ் ஃபுல் பேர். நீங்க கிடையாது, ஆயுஷ் மாத்ரே அந்த பையன் பாத்தீங்களா, வேற லெவல்ல விளையாடுறான். இல்ல நான் தெரியாம கேக்குறேன், நீங்க எல்லாம் பேசுறப்ப சீரியஸ் டிஸ்கஷன். உங்களுக்கு சொன்ன பேரு புரிஞ்சிருச்சா இல்லையா? ஆயுஷ் மாத்ரே சொல்லுங்க. மாத்ரே கிடையாதுங்க, ஆயுஷ் மாத்ரே பையன் வேற லெவல்ல விளையாடுறான். அவன் விளையாடுறப்ப பயங்கர டிஃபரன்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க லைவ்லயே. அதனால விதுத். அப்புறம் இன்னொரு பையன் அஸ்வின். அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ்ல பசகுலா ஹண்டி. யாரு அவரோட ஃபுல் பேர் சொல்லுங்க. பசகுலா ஹண்டி ஹமிந்து மெண்டிஸ். அவரோட ஃபுல் பேர் விதுத் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க கமிண்டு மெண்டிஸா தெரியும் எனக்கு, அது மாதிரிலாம் தெரியாது. உங்க அத்லீட்டா? ஏன் அத்லீட் கிடையாது அஸ்வின். என்னதான் இருந்தாலும் அஸ்வின் ஓகே, MVP பிளேயர் ஓகேவா? டன். நான் எடுக்கிற பிளேயர் பேர்லாம் கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்றது? ஆனா உங்களுக்கு எப்பவுமே நீங்க வாஸ் கூட பாருங்க, WPUJCC வாஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்கும். அது ஃபுல் பேர் சொல்லுவோம், அவன் பேர் கமிந்து மெண்டிஸ், அவ்வளவுதான். அண்ட் கமிந்து மெண்டிஸ் வேற லெவல் பாத்தீங்களா? லெஃப்ட்ல பவுலிங் போறான், ரைட்ல பவுலிங் போறான், ரைட்ல பேட்டிங் விளையாடுறான், லெஃப்ட்ல பேட்டிங் விளையாடுறான். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட்ல எங்க ஆடுனா? ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சானே. அது ஓகே, இன்னைக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் ஒரு மேண்டேட்டரி ஷாட் ஆயிடுச்சு. பட் நீங்க என்ன அந்த கேம் SRH CSK கேம்ல இருந்து MVP சொல்லிட்டு இருக்கீங்க? MVP இன்னியோட கேம் சொல்லுங்க. பிளேயரா வந்து குர்னால் பாண்டியா. நீங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டு இருக்கீங்க, அதனால குர்னால் பாண்டியா. என்னோட MVP RCBல யாருன்னா தினேஷ் கார்த்திக் தான். ஐ கேன் see the huge difference. Again I am telling, தினேஷ் கார்த்திக்னாலதான் இந்த டீம் வந்து பயங்கரமா இதா இருக்கு. அவரோட இன்வால்வ்மெண்ட், அந்த எனர்ஜி லெவல் எல்லாம் அவர் தான். அதுக்கப்புறம் இப்ப என்ன கேம் பார்த்தோம்? இப்பதான் RCB பார்த்தோம். மும்பை வெர்சஸ் LSG. மும்பை வெர்சஸ் LSG தான். பும்ரா தான். ஓகே, பும்ரா இருக்காரு. சரி, அப்புறம் அஸ்வின் இன்னொரு விஷயம் பாத்தீங்களா நீங்க? என்ன? நம்ம மேட்ச் தோத்துட்டோம் SRH கூட. இருந்தாலும் பாருங்க SRHல எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்னு. மால்தீவ்ஸ் போயிட்டாங்க. அதுக்குள்ள எல்லாரும் மொரிஷியஸா மால்தீவ்ஸ் ஏதோ எம்ல தான். முன்னாடியே பிளான் பண்ணிருப்பாங்க ராஜாமணி. இப்ப அவங்களுக்கு பிரேக் டைம் இல்ல, அதனால முன்னாடியே போயிருப்பாங்க. இது மேட்ச் ஜெயிச்சதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க முன்னாடியே பிளான் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பிரேக் கிடைக்கும் போலாம் முதல்ல பிளான் பண்ணிருப்பாங்க. எல்லா டீமுக்கும் ஒரு 7 டே பிரேக் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி பிரேக் கிடைக்கிறப்ப எங்கே போறதே இல்லையா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டீம் போலாம், நம்மளும் போலாம். ஆமா அஸ்வின், பாத்தீங்களா இல்லையா? பிரீத்தி மேம், ப்ரொடியூசர், ஆமா, கேன் யூ ஹியர்? ஹலோ மாரிஷியஸ் போலாம். சரி, ஓகே. நீங்க வந்து MVP RCB வர்சஸ் அவர் ராஜாமணி வந்து CSK SRH கேம் எல்லாம் வந்து MVP சொல்லிருக்காரு. RCB வர்சஸ் DC கேம் கொடுத்திருக்காங்க, MI வர்சஸ் LSG கொடுத்திருக்காங்க. இந்த MVP ல நீங்க அக்ரி பண்றீங்களா? வேற யாரையா விட்டுருக்கோமா? ஆஃப் கோர்ஸ் ஒரு MVP நான் சொல்லியே ஆகணும். அது அவ்வளவு அழகு. பிரியான் ஷாரியா அந்த KKR வர்சஸ் பஞ்சாப் கேம் ஃபினிஷ் ஆல பாவம் ஃபினிஷ் ஆயிருந்தா மேன் ஆஃப் தி மேட்ச் ஆயிருப்பான். வாட் அ நாக்! எப்படி ஆனா சுனில் நாராயணியும் வருண் சக்கரவர்த்தியும் ஃபார் a guy who's just walked in for the first time. So mighty happy for him and very pleased to see the way he's batted. Any which ways, that's a wrap on today's episode of Game of Thrones brought to you by Big Basket. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது as usual கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. Thank you so much for joining us. 10 minutes andre boys big basket 10 minutes andre big basket 10 minutes andre big basket Big Basket, delivering in 10 minutes.